ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிளெஸி டெல்ஸ். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னா ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. டைப்பர் பேக் பற்றி. எனக்கு வந்து 1.5 ஓல்டில் பேபி பாய் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் வந்து டைப்பர் பேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வாங்கின டைப்பர் பேக் பற்றி சொல்கிறேன். இது வந்து ஆர் ஃபார் ரேபிட் அந்த பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன். நான் பர்டிகுலராக இந்த பிராண்டு தான் அப்படின்ட்டு நான் எதுவும் நினைக்கல. ஜஸ்ட் அமேசானில் வந்து நிறையா சர்ச் பண்ணதில் எனக்கு இந்த பேக் வந்து பார்த்த உடனே ஓகே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் வாங்கினதுக்கப்புறம் நான் பார்த்ததை விட என் எக்ஸ்பெக்டேஷனோட ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நான் இந்த பேக்கோட லிங்க்கு அண்ட் வச்சிருக்கிற ப்ராடக்டோட எல்லா லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டைப்பர் பேக்கு தவிர வேறு ஏதாவது நான் ப்ராடக்ட் வந்து மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஏதாவது தேவையில்லாத ப்ராடக்ட் எக்ஸஸாக இருந்தாலும் அதை பற்றியும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேக்கில் வந்து நிறையாவே கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் இந்த பேக்கில் வந்து பேபிக்கும் திங்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் எனக்குமே திங்ஸ் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ஃபீடிங் பண்ணுறதுனால எனக்கும் பேபி ரிலேட்டடான சம் ப்ராடக்ட்ஸும் தேவைப்படுது. ஸோ அதையும் நான் வந்து இதிலே கேரி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் ஜிப்பில் வந்து என்னோட மொபைல் அண்ட் சார்ஜர் அப்புறம் கொஞ்சம் கேஷும் நான் வச்சுருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து டக்குன்னு தேவைப்படும். ஸோ இதை வந்து நான் அந்த ஃப்ரண்ட் ஜிப்லேயே வந்து நான் கேரி பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து ஃபுல்லாக இந்த பேபியோட மெடிசன் ரிலேட்டடாக நான் வந்து இது வச்சுருக்கேன். ஸோ டெய்லி வந்து பேபிக்கு வந்து நம்ம சின்கோவிட்டும் அண்ட் மல்டிவிட்டமின் இந்த ரெண்டுமே நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நான் இன்னைக்கு கேரி பண்ணுறேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து மார்னிங் 10 o'clock நான் கிளம்புறதுனால நான் இந்த ரெண்டுமே கேரி பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பண்ணுற பிரெஸ்ட் ஃபீடில் வந்து இதை நான் வந்து அடுத்தடுத்து நான் கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காலிக் ஆசிட் இதையும் நான் வந்து கேரி பண்ணுறேன். ஏன்னா 1.5 ஓல்டு தான் பேபிக்கு. ஸோ வந்து காலிக் பெயின் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும்போது நான் அப்பப்போ வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணது தான். அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த ரூட்ஸ் ஆயில் இந்த பிராண்டில் இருந்துட்டு டம்மி ரோலான் அப்படின்னு ஒன்று இருக்குது, காலிக் ரிலீஃப் சப்போர்ட் அப்படின்னு. இது வந்து எனக்கு கிஃப்டாக தான் வந்துச்சு. ஸோ நான் இப்போ இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் வந்து இதை பற்றி நான் சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிப்பிள் கிராக்லேருந்து ஹீல் ஆகுறதுக்கு ஒரு நிப்பிள் க்ரீமும் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஹிமாலயா பிராண்டு. ஸோ இதெல்லாம் தான் இந்த மெடிசன் ரிலேட்டடாக இருக்கிறதுலாம் வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே இருக்கிற இதில் வந்துட்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறேன். ஏன்னா டைப்பர் வந்து டிஸ்போஸ் பண்ணி டஸ்ட்பினில் போடுறதுக்காண்டி இந்த நியூஸ் பேப்பர் வச்சுருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர். அண்ட் இது வந்து என்னோட திங்ஸு கொஞ்சம் க்ரூமிங் கிட் இருக்குது. அண்ட் இதில் வந்து பாசிஃபையர். பேபி வந்து ரொம்ப கிராங்கியாக இருந்தாங்கன்னா இது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ நான் அது கேரி பண்ணுறேன். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு டைப்பர் க்ரீம். இந்த டைப்பர் க்ரீமும் இந்த ரூட்ஸ் ஆயில் பிராண்டில் இருந்து தான். இது வந்து பியூர் கோகனட். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து கோல்ட் ப்ரெஸ்டு சல்ஃபர் ஃப்ரீ கோகனட் ஆயில் தான் இருக்குது அண்ட் நேச்சுரல் பீ வேக்ஸ். ஸோ இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணது தான். ஸோ ரொம்ப சேஃபாக இருக்குது பேபிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீடிங் பாட்டில். இது வந்து ஃபிலிப்ஸ் அவாண்ட்லேருந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது நான் வந்து பிரெஸ்ட் பம்பும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த பாட்டிலும் நான் கேரி பண்ணுறேன். அண்ட் இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வைக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபாயிலும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் நம்ம கூலாவோ இல்லை ஹாட்டாவோ கேரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே வித்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த பேக்கில். அண்ட் இந்த பேக்லேயும் கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட் மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம பொருளை கூட செக்ரிகேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெயின் கம்பார்ட்மெண்ட்டு. இது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. பட் நம்ம நிறைய திங்ஸ் வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற திங்ஸை வந்து நம்ம இதில் கேரி பண்ணால் இந்த பேக் வந்து நல்லாவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் பார்த்து எடுத்து வச்சது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நர்சிங் கவர். ஸோ இது ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அது வச்சுருக்கேன். ஸோ இது எனக்காக. அண்ட் எனக்காண்டி இன்னொரு ஹேண்ட் டவல். அண்ட் பேபி வந்து இப்போ வெளியே எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறோன்னா ஸ்வாடல் பண்ணுறதுக்கு ஒரு அந்த ஹூடி அந்த டைப்பில் இருக்கிற அந்த டவல் ஒன்று. அண்ட் பேபிக்கு வந்து அவங்க ஏதாவது மில்க் ஸ்பெல் பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கான ஒரு ஹேண்ட் டவல்.
அண்ட் இது வந்து டைப்பர் அந்த சேஞ்ச் பண்ணும்போது ட்ரை ஷீட் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு ட்ரை ஷீட்டு. அண்ட் பேபி கொஞ்சம் என்கேஜாக வைக்கிறதுக்காண்டி இந்த ஒரு சின்ன ஒரு டாயும் வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து எனக்கு ஒரு டாப்பும் அண்ட் ஒரு இன்னொரு கூட எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணுவோம், பர்ப் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து நம்ம மேலேயும் வந்து ஸ்பில் பண்ண வாய்ப்பு இருக்குது மில்க் நிறையா. ஸோ அதையே நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக போட்டுட்டு இருந்தோம்னா அது அவங்களுக்கும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். நம்ம மேலே இருக்கிறனால நமக்குமே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால எனக்குமே ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தனியாக அந்த ஜிப்பில் வச்சுருக்கேன். ஸோ தட் மற்ற திங்ஸ் கூட வந்து இது மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் என்னோடது தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேபியோட திங்ஸ் அவங்க கிளாத் அதையும் வந்து நான் தனியாக ஒரு ஜிப் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டையும் வந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ பேபி ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது போக வந்து ஒரு 3 செட் வந்து நான் கேரி பண்ணுறேன். அதில் ஒன்று வந்துட்டு ஃபுல்லாக அந்த காட் செட் மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த 1C மாதிரி இருக்குது. ஸோ அதான் நம்ம வெளியே போகும்போது கீழே ஒரு பாட்டம் டாப் தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக ஒரே இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போதும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது. அண்ட் கொஞ்சம் வந்து அந்த கேப்பு அண்ட் மிட்டன்ஸு இந்த மாதிரி சாக்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கவர் போட்டு நான் லாக் பண்ணிடுறேன். அண்ட் இன்னொரு ஒரு டவலும் வச்சிருவேன். இது வந்து நம்ம பேபியை வந்து நம்ம எங்கேயாவது படுக்க வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ கார் சீட்டில் இல்லை வேற எங்கேயாவது அப்படின்னா இந்த கிளாத்தை கொஞ்சம் கீழே நம்ம போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த கிளாத்தை ஒன்று கேரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு என்னோட பிரெஸ்ட் பம்பு. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த பம்ப் டு கிராடில் இந்த பம்ப் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம அந்த ஃப்ளான்ஸ் வந்து 3 டைப் இருக்குது. அந்த ஃப்ளான்ஸ் வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட சூஸ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இது வந்து அந்த மெயின் அந்த பார்ட்டு. அண்ட் இதோட அந்த சக் பண்ணுற அந்த மீதி பார்ட் வந்து நான் இதில் பாக்ஸில் போட்டிருக்கேன். இது எல்லாமே வாஷ் பண்ணணும். ஏன் வந்து இதை தனியாக இப்படி கேரி பண்ணியிருக்கேன்னா, இப்போ வெளியே போகும்போது வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்போ ஜிப்லாக் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் போட்டு வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம ஹாட் வாட்டரும் இதிலே ஊற்றி நம்ம வந்து இதிலே கொஞ்சம் நேரம் ஸ்டெரிலைஸ் பண்ணி வைக்கிறதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது அதில் இருக்கிற எல்லா குட்டி குட்டி பார்ட்ஸ் எல்லாமே வந்து இது உள்ளே இருக்குது. ஸோ இதை இந்த பாக்ஸாகவே இப்படி ஒரு கண்டெய்னராகவே கேரி பண்ணும்போது பார்ட்டும் நம்ம அங்கங்கே மிஸ் அவுட் ஆகாது. அண்ட் ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு குட்டி ஹேண்ட் ஃபேனு. ஸோ வெளியே இருக்கும்போது இப்போ ரொம்ப சம்மர் டைம்னால கிராங்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இதை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இது ஒன்று வச்சுருக்கிறேன். அண்ட் கொஞ்சம் டயப்பர் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஒரு 3 தான் கேரி பண்ணுறேன். மீதி எல்லாமே வந்து தனியாக இன்னொரு பேக்கில் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இதில் வந்து அவ்வளோ டம்ப் பண்ண முடியாது. அதனால் ரொம்ப மினிமலாக தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் சைடில் வந்து ஒரு கவர் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம டிஷ்யூ ஹோல்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த கவராகவே வச்சுருக்கிறேன். இது வந்து வெட் வைப்பு நம்ம பேபிக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணும்போது யூஸ் ஆகும். அண்ட் என்னோட ஃபேஸ் வாஷ் கூட இதில் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் வந்து பாட்டில் ஹோல்டரும் இருக்குது. ஸோ நம்ம பாட்டிலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த பேக்கில் நான் கேரி பண்ணுறது. அண்ட் இந்த பேக் வாங்கின மெயின் ரீசன் வந்து என்னென்னா இந்த பேக் சப்போர்ட்டு தான். இது நல்லாவே இந்த மாதிரி குஷன் அண்ட் இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு இருக்கும் தான் நான் இந்த பேக் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம இது ட்ராலியில் கூட நம்ம இது மாட்டி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த பேக்கோட இது. அண்ட் இந்த பேக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் ஒரு ஷார்ட்டில் கூட நான் போடுறேன். அண்ட் இது யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் இது போக இன்னொரு விஷயம், இந்த பாட்டில் அண்ட் இந்த பம்பெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த R4 Rabbitல இருந்து இந்த ஒரு கிட்டு நான் வாங்கினேன். இதில் வந்து சிலிக்கானில் ப்ரஷ்ஷு, பாட்டில் ப்ரஷ்ஷு அண்ட் நாசில் ப்ரஷ்ஷு இது எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டெண்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கண்டெய்னர் இருக்குது. இதில் நம்ம இந்த சோப் லிக்விட் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ இதுவுமே இந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து கேரி பண்ணுறேன் என்னோட டைப்பர் பேக்கில்.
ஸோ இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.